தேவன் நமக்கு வெறும் வாக்குத்தத்தங்களை அல்ல, புதிய உடன்படிக்கையிலே வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் உடன்படிக்கையாக மாற்றி கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்மளுடைய இந்த புதிய உடன்படிக்கையின் மேன்மைனா என்னன்னா அதுதான் பார்க்குறோம். வாக்குத்தத்தமெல்லாம் இப்போ எப்படி ஆயிடுச்சு? உடன்படிக்கையாக மாறிடுச்சு. உடன்படிக்கையை கர்த்தர் மாறவே மாட்டார், மீறவே மாட்டார். அதுதான் இங்கே பார்க்கிறோம். தாவீதுக்கு அவர் வாக்கு அருளின நிச்சயமான அந்த கிருபைகளை குறித்து தாவீதுக்கு நிறைய வாக்குத்தத்தமாக நிறைய காரியங்கள் என்ன செய்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தையினால் அருளின, வாக்காக அருளின நிச்சயமான கிருபைகள், அதில் மாற்றமே கிடையாது. அது கன்ஃபார்ம்டு கிரேஸ், அது உறுதிப்படுத்தப்பட்ட நிச்சயமான அது கிருபை என்று பார்க்கிறோம். அந்த கிருபைகளை தேவன் நமக்கு பாருங்கள் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறார். நமக்கு இப்போ தேவன் அதை உடன்படிக்கையாக மாற்றிட்டாரு. ஆகவே இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே பலிக்கும் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பவுலுடைய மீறுதல்கள் அதை இந்த வேதம் பல விதமாக வகைப்படுத்துகிறது. அதுதான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ சின் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது பாவம் அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்தை மூல மொழிபெயர்ப்பில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே எபிரேய மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது, சாட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே வருகிறது. அதுதான் சின் அப்படின்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதை தான் நம்ம தமிழில் பாவம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாவம் அப்படின்னா அதுக்கு அந்த சாட்டாங்கிற அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்கில் அவங்க அந்த ஹீப்ரூவில் எபிரேய பாஷையில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது மிஸ்ஸிங் த மார்க், இலக்கை தவற விடுதல். ஒன்றை நோக்கி குறி வைக்கிறோம், ஆனால் அந்த இலக்கை என்ன செஞ்சிடறது, தவறி போய் விடுகிறது. இவன் இந்த தவறு செய்வதற்கு திட்டமிடுதல் கிடையாது, இந்த தவறுக்கு திட்டமிடுதல் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல இலக்கை எட்ட வேண்டும். ஒரு வேடன் ஒரு அம்பெடுத்து அல்லது ஒரு துப்பாக்கி எடுத்து சுடக்கூடிய ஒரு சேவகன் ஒரு சுடுறான் அப்படின்னா ஒரு இலக்கை பார்த்தா கரெக்டான செய்கிறான், சுடுறான். ஆனால் சம்டைம்ஸ் அந்த இலக்கை போய் அடையாமல் அந்த மார்க் என்ன செய்யுது, மிஸ் ஆகி போய் வேற பக்கம் ஷூட் பண்ணிடுறான், போயிடுது. இதைத்தான் வேதம் பாவம் என்று சொல்லுது. நாம் கூட இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமானவர்களாய் தெய்வீகமான வழிகளில் நடக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு கூட தான் என்ன செய்கிறோம், போகிறோம். சம்டைம்ஸ் நம்முடைய இலக்கு மாறிவிடுகிறது, சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. அப்போ அதுதான் வேதம் பாவம் என்று வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த பாவத்துக்கு ரெமெடி இருக்கா அப்படிங்கிற ரெமெடிலாம் இருக்குது. பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னித்து மறந்து எல்லா அநீதி நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்காது. மார்க் மிஸ் ஆகிடுச்சா கவலைப்பட வேண்டாம். உடனடியாக கர்த்தர்ட்ட அவர் கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ரெண்டாவது ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம், ஓன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஹீப்ரூவில் பார்க்குறோம். அந்த வார்த்தையை தான் இனிக்விட்டி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் வேதம் தமிழில் அக்கிரமம் அப்படின்னு ஒரு வார்த்தையாக மொழிபெயர்த்திருக்கிறது. என்னது அக்கிரமம்? இப்போ பாவத்தை காட்டிலும் அக்கிரமம் ஒரு கொடியது. பாவம் ஒரு மனுஷன் இலக்கை தவறி விட்டு அதனால் உண்டாகிற ஒன்றாக இருக்கிறது. அதுதான் பாவம் என்று வேதம் சொல். பாவம் பண்ணுறதுக்கு யாரும் திட்டமெல்லாம் என்ன செய்யறதில்லை, போல திட்டம் போட்டு பாவம் பண்ணுறதுக்கு பேர் பாவம் கிடையாது. திட்டமிடாமல் எதேச்சையாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தவறுகளைத்தான் பாவம் என்று இந்த வேதம் சொல்லுது. அது ஒரு சிம்பிளாக நடந்துருது மனிதனுடைய வாழ்க்கையில். இந்த பாவத்திலேருந்து வெளியே வேதம் வர சொல்லுது. நீங்கள் மன்னிப்பு கேட்டால் கடவுள் மன்னித்து மறந்து விடுறதுக்கு அவர் உண்மையின் நினைவில் பாவங்களை அறிக்கையிடுங்கள், பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இலக்கம் பெறுவான். அப்போ அறிக்கை பண்ணால் இம்மிடியட்டாக, ஏன்னா நான் இதெல்லாம் வேணும்னு என்ன செய்யலை, வேணும்னு செய்யலை, இலக்கு தவறிச்சுனா பெரிய 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 காரியங்கள் கூட நடந்துடும். நம்ம பாருங்களேன், பாவம் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன தப்புக்கு பேர் தான் பாவம்னு நினைக்க கூடாது. இப்போ கொலை கூட பாவமாகவும் இருக்குது சில நேரங்களில். ஏன்னா கொலை பண்ணணும்னு நினச்சி என்ன செய்யறதில்ல, கொலை பண்ணுறதில்லை.
அவன் தற்காப்புக்காக ஏதாவது சில நேரங்களில் சில காரியங்களை செய்யும்போது கூட அங்கு ஒரு கொலை கூட நடந்துருது. அதெல்லாம் இந்த உலகத்தில் பார்க்குறோம். அப்போ அதனால தான் நீதிமன்றத்துக்கு போகும்போது இவங்க பாவம் செய்த பாவத்தை மட்டும் பார்க்குறது கிடையாது. பரலோகத்தின் தேவன் அப்படி தான் பார்க்குறாரு. இன்றைக்கி இருக்க நீதிமன்றங்களும் அப்படி தான் பார்க்குது. ஒரு செயலை மட்டும் பார்க்கறது இல்லை. இந்த செயல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி செயலின் அடிப்படையில் மட்டும் தண்டனைகள் கொடுக்கப்படுவது இல்லை. வேதத்திலே அப்படிதான், இன்னைக்கு இருக்க உலக நீதியும் அப்படிதான். செயல் என்ன செய்தான், கொலை பண்ணிட்டானா, அவன் பெரிய ஆள், பெரிய தப்பு பண்ணியிருக்கான், உடனே அவனை தூக்கி அவனுக்கு தூக்கு தண்டனை போட்டுரும், அப்படி போட்டுறது இல்லை. இப்போ கொலை பண்ணான்னா என்ன, அந்த கொலை பண்ணதுல நோக்கம், இன்டென்ஷன் என்ன, எதனால அவன் கொலை பண்ணான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அவன் கொலை பண்ணதுக்கு ஒரு சரியான ரீசன் இருக்குது. தற்காப்புக்காக அவன் பண்ண வேண்டியது வந்துருச்சு, இல்லைன்னா அவன் இவனை கொண்டுருவான், இல்லை ஏதாவது ஒரு நல்ல காரணத்துக்காக அவன் பண்ணான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்ளாமல் அதை ஒரு பாவமாக எண்ணி அதுக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அதோட விட்டுறாங்க. அப்போது நம்முடைய செயலின் அடிப்படையில் தண்டனையா என்றால் இல்லை, நம்முடைய நோக்கங்களின் அடிப்படையில் தான் அது பாவமா அக்கிரமமா மீறுதலா அப்படின்னு என்ன செய்யப்படுது, அது நியமிக்கப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. பரலோகத்தின் தேவனும் அப்படிதான் பார்க்குறார். இப்போ அடுத்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம் பாருங்க, இந்த அக்கிரமம் அப்படிங்கிற வார்த்தையை குறித்து கடந்த வாரத்திலே நான் கொஞ்சம் விளக்கினேன். அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அக்கிரம செயல் எப்படி வருதுன்னா, முதலாவது அவனுடைய இன்னர் கேரக்டர்லேருந்து வருது. அவனுடைய எண்ணங்களோடு அது சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அவன் அந்த செயலை செய்வதற்கு முன்பாக திட்டமிடுகிறான், அதை நினைக்கிறான், அதை எப்படி செய்யலான்னு சொல்லி என்ன செய்யறான், திட்டமிடுகிறான். திட்டமிட்டு போய் தவறு செய்வது, கொள்ளையடிக்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் நிறைய நவீன பாதுகாப்பு எவ்வளோலாம் வந்தாலும் கூட கொள்ளைக்காரங்களும் நல்ல பிளான் பண்ணுறாங்க. நவீனமாக எப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு போகலாம், ரொம்ப டெக்னிக்காக நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். நிறைய காரியங்கள் இன்றைக்கி இந்த உலகத்தில் மீடியாக்களில் பார்க்குறது மாதிரி அது அப்படியே ரியல் லைஃப்லேயும் பார்க்குறோம். நிறைய திருட்டு வேலையெல்லாம் ரொம்ப டெக்னிக்காக நடக்குது. அப்போ என்னென்னா அதுக்காக ரொம்ப ஒரு பிளானிங்கே இருக்குது அவங்களுக்கு. சமயத்தில் கூட ஒரு பேங்க் ரெப்டர்ஸை பார்த்தேன், இந்த ஏடிஎம் மிஷின்லாம் கொள்ளையடிக்கிறான். அவன் நார்த்துலேருந்தே வண்டியோடு வர்றான், பெரிய ட்ரக்கு, ஒரு சின்ன காரு வந்து அழகாக அடிச்சுட்டு ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போதே ட்ரக்கை ஸ்லோ பண்ணால் பின்னாடி ட்ரெயினில் அவனுக்கு பிளாட்ஃபார்ம் இறங்குது, காரு சல்லுன்னு உள்ளே போகுது. உள்ளே போன உடனே இன்னொரு ஷட்ரு வந்து இடையில ஒரு மிடில் ஒரு ஷட்ரு இருந்தால் அந்த காரையும் ஆளையும் மூடிக்கிறது மாதிரி இருக்குது. பின்னாடி திறந்து பார்த்தா எம்டியாக இருக்கிற மாதிரி. என்ன பிளான் பாருங்க. அப்போ என்னன்னா பெரிய திட்டமிடுதலோடையே அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க. ஈஸியாலாம் கண்டுபிடிக்க முடியாது அது யார் பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, இதெல்லாம் வந்து திட்டமிடுதலோடு நடக்குது. இதைத்தான் வேதம் அக்கிரம செய்கைக்காரர் ஆண்டவர் சொல்றார் இல்லையா, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படிங்கிறார் இல்லையா. அப்போ என்ன அப்படின்னா, அக்கிரமமான செயல், கொல்லாத சோம்பனுமானவர்கள், இதெல்லாம் நம்ம வேதத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போ அந்த அக்கிரம செய்கைகள் இது எப்படின்னா, இதோட திட்டமிடுதல் பின்னணியிலே இருக்கிறது. ஒரு மனுஷன் ஒன்று பிளான் பண்ணுறான், திட்டமிட்டு செய்கிறான். அப்போது இதைத்தான் வேதம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லுகிறது. இது ஒரு பெரிய அக்கிரமமான ஒரு செயலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது எப்படின்னா, தேவனுடைய வசனத்தை அப்படியே, அதாவது நான் செய்தது சரிதான் அப்படின்னு சொல்கிறது மாதிரி கடவுளுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை அப்படியே கொஞ்சம் திசை திருப்புவது, ட்விஸ்ட் பண்ணுவது. அது மாதிரி தான் செஞ்சேன், அதில் கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அது மாதிரி செஞ்சுருப்பாங்க, மீதியெல்லாம் இவங்க வேற மாதிரி செய்திருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கடவுளுடைய வார்த்தையின்படி தான் என்ன செஞ்சோம், அதை செய்தோம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய செயலுக்காக அவங்க தேவனுடைய வசனங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அதை ஒரு உள்ளார்ந்த நோக்கத்தோடு கூட அதை திருப்பி விடுவார்கள். அவங்க அந்த காட் ஸ்டாண்டர்டை ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பாவம் செய்கிறத காட்டிலும் இந்த அக்கிரமம் பண்ணுறாங்க.
என்ன பண்றாங்கன்னா, இவங்க பாவம் பண்றாங்க. அதாவது இவங்க செய்யற செயல் வந்து ஒரு அக்கிரமமான செயலா இருக்கு. பாவம் என்பது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தெரியாம செய்யறதுக்கு பேரு அது பாவம். அதுல வந்து திட்டமிடுதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் நிறைய பேர் திட்டமிட்டே சில காரியங்களை செய்யறாங்க. ஆனா வேத வசனங்களை அவருடைய பாவத்துக்கு மூடுதலாக என்ன செய்யறாங்க, எடுத்துக்கொள்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வசனங்களை எடுத்துக்கொண்டு அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தையே தங்களுக்கு சாதகமாக அந்த காட் ஸ்டாண்டர்டையே தேவன் நியமித்திருக்கிற அந்த நிலைகளை அப்படியே திருப்புறாங்க. தங்களுக்கு வசதியாக என்ன பண்ணுறாங்க, திருப்பி விட்டு இதான் சத்தியம் போ, அப்போ நான் செய்கிறது சரியாயிருதில்லப்பா. ஏன்னா இப்போ நம்ம வந்து இவன் மாறாமல் இவனுடைய அக்கிரம செய்கைகளுக்கு துணையாக என்ன பண்ணுறான்னா தேவனுடைய வார்த்தையவே என்ன பண்ணிடுறாங்க, டிஸ்ட் பண்ணி அப்படி பிரசங்கம் பண்ணி விட்டுறது. அப்போ நான் செய்கிறது இப்போ சரின்னு நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள். அப்போ விசுவாசிகளும் கடைசிக்கு அதே மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்டர் செஞ்சால் அப்புறம் விசுவாசி செய்யாமல் இருப்பாங்களா? அதை காட்டி 4 மடங்கு சேர்த்து என்ன செய்வாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்களை தான் வேதம் சொல்லுது வேத புரட்டர்கள். பைபிளில் இருக்கு இல்லையா, வேத புரட்டர்கள்லாம் என்னது, வேதத்தை அப்படியே புரட்டி விடுறது, அப்படியே ட்விஸ்ட் பண்ணி திருப்பி விடுறது, கொஞ்சம் அப்படி மாற்றி விடுறது. பைபிளை வச்சுருப்பாங்க, வேதத்தை தெரிஞ்சிருவாங்க, அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்குவாங்க தங்களுக்கு ஏற்றாற் போல. அந்த ட்விஸ்டிங் வேதம் சொல்லுது, இந்த ட்விஸ்ட் பண்ணுறவன் தான் அக்கிரமக்காரன் என்று வேதம். ஏன்னா இவன் திட்டமிடுகிறான் இந்த வசனத்தை எப்படி வந்து தன்னுடைய பாவ செயலுக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி திட்டமிடுதல். இந்த திட்டமிடுதலில் வந்து பார்த்தீங்கன்னா சவுலுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு, தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் இல்லையா, பத்சேபாளுடைய விஷயத்தில் அவன் ஒரு பெரிய மேஜர் ரோலே ப்ளே பண்ணுறான். அவளை தனக்கு மனைவியாக்கி கொள்றதுக்காக அவள் மேலே ஆசைப்பட்டு முதல்ல இன்னொருவனுடைய மனைவி என்று தெரிஞ்சும் அவளோடு கூட உறவு வைத்துக் கொள்ளுகிறான். அவள் போயிட்டு கர்ப்பவதியாக இருக்கிறேங்கிற செய்தியை கொடுத்த உடனே இப்போ அவன் என்ன பண்ணுறான், அதை மறைப்பதற்காக சில திட்டங்களெல்லாம் போடுறான். உரியாவை வந்து யுத்த களத்திலேருந்து கூப்பிட்டு வந்து தன் மனைவியோடு போய் அவன் சேர்ந்து இருக்கும்படி செய்கிறான். ஆனால் அவன் போக மாட்டேன்றான். இஸ்ரேல் இராணுவமெல்லாம் யுத்த களத்தில் நிற்கும் போது நான் போய் எப்படி பாத சுத்தி செஞ்சுட்டு நான் போய் எப்படி அப்படி என் மனைவியோடு வந்து நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேங்கிறான். ஆனால் ராஜா பல தடவை கம்பல் பண்ணுறான், அவனை குடிக்க பண்ணுறான், வெறிக்க பண்ணுறான். அந்த வெறியினாலேயாவது அவன் போவானா வீட்டுக்குன்னு பார்க்குறான். அப்பவும் அவன் செய்யறதில்லை, போகலை. அப்போ என்ன பண்ணுறான், அவன் கையிலே ஒரு நிருபத்தை எழுதி கொடுத்து படைத்தலைவன்கிட்ட அனுப்பிவிட்டு இவனை கொன்று யுத்தத்தில் செத்தது மாதிரி ஒரு இஸ்ரேல் ஜனங்களுடைய இராணுவத்தை நல்லா ஃபார்வர்டாகி அலங்கத்துக்கு பக்கத்தில் போக சொல்லிட்டு திடீர்னு மற்றவங்களெல்லாம் பேக் பண்ணிடு, இவன் அலங்கத்தின் பக்கத்தில் இருந்தானா கல் இந்த தலையில் உழுவு மேலே இருந்து செத்து போயிடுவான்னு சொல்லி திட்டமிட்டு உரியாவை கொலை செய்து விடுகிறான். அப்போ இதெல்லாம் வேதம் சொல்லுதுல அக்கிரமம். இதுதான் நம்ம சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் தாவீதே சொல்கிறார் இல்லையா, நான் எப்படி பிறந்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்லும் பொழுது, இதோ நான் 51வது சங்கீதம் 5வது வசனத்தில், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானே, என் தாய் என்னை பாவத்தில், பாருங்க, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் இவன் எப்படி உருவானானா, துர்க்குணத்தில் உருவானேன். துர்க்குணம், அப்போ துர்க்குணம், இந்த துர்குணம் இதான் இந்த அக்கிரம செய்கை செய்வதற்கு தாவீது என்ன பண்ணுது, தூண்டுகிறது. அவனுடைய குணம், அதான் சொன்னேன், இந்த அக்கிரமம் என்பது வந்து ஒரு மனிதனுடைய கேரக்டர்லேருந்து வருது, குணத்திலிருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவன் உள்ள அவட அங்கே பிளான் பண்ணுறான், அங்கே திட்டமிட்டு அந்த தவறை செய்யும்படியாக அவன் ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு அவன் செய்கிறான். அப்போ நோக்கத்தோடு செய்யப்படுகிற தவறுகள் வந்து அதிக தண்டனைக்கு உள்ளாகக்கூடியவைகளாக இருக்கிறது. நீதிமன்றங்கள்லாம் அதான் கேட்குது, ஏதாவது ஒரு தவறு பண்ணால் தவறு பண்ண நோக்கம் என்ன, அந்த நோக்கமே தவறாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்டென்ஷன் பண்ணணுன்னே திட்டம் போட்டு பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இவனுக்கு நான் அதிகபட்ச தண்டனை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். சிலர்லாம் பாருங்கள் 3 கொலை 4 கொலை பண்ணிட்டு கூட 7 வருஷமோ 14 வருஷமோன்னு சொல்லி ஜெயிலில் தண்டனை கொடுத்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுறான். சில ஆட்கள் வந்து செய்திருக்கிற ஒரு ரேப்பிங் கேஸாக இருக்கும், அந்த கேஸுக்கே அவனுக்கு மரண தண்டனை நினைச்சப்படுது, கொடுக்கப்படுது. இவன் கொலையெல்லாம் பண்ணலை, ஏதோ ஒரு பெண்ணை வந்து தவறாக நடந்துக்கிறான் அவ்வளோதான். ஆனால் இவனுக்கு மரண தண்டனை நினைச்சப்படுது, கொடுக்கப்படுது. ஏங்க 3 கொலை பண்ணவனுக்கு மரண தண்டனை கொடுக்கல,
ஒரு ரேப்பிங் கேஸ்ல கற்பழிப்பு வழக்கில் வந்தவனுக்கு எப்படிங்க மரண தண்டனை கொடுக்கப்படுதுன்னா அந்த நோக்கத்தை தான் பார்க்கிறார்கள். இவனுடைய திட்டமிடுதல் எவ்வளவு மோசமாக இவனுடைய மனநிலையில இந்த காரியத்தை இவன் செய்திருக்கிறான். அப்போ அக்கிரமம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய திட்டமிடுதலை வேதம் பார்க்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையிலும் அந்த திட்டமிடுதல் இருந்ததுனால தான் தாவீது மிகவும் கடிந்து கொள்ளப்படுகிறான், பனிஷ் பண்ணப்படுகிறதையும் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தேவன் அவனுடைய ஜெபத்துக்கு பதிலே கொடுக்காம தான் பசைபாலத்தில் பிறக்கிற அந்த குழந்தைய என்ன செய்யுது, செத்து போகிறது. அது ஒரு பனிஷ்மெண்ட்டாகவே, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாகவே அங்கே முடிகிறது. அவன் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்குறான், பாவரிக்கை பண்ணி பார்க்குறான், எல்லாம் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவனுடைய அக்கிரம செய்கைக்கு ஒரு தண்டனை அங்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். சவுலுடைய வாழ்க்கையிலும் அது மாதிரி நம்ம நிறைய பார்க்க முடியும். அவன் பார்த்தீங்கன்னா அவன் அக்கிரம செய்கையில் மாத்திரமல்ல, அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பதத்தை நம்ம வேதத்தில் பார்க்குறோம், டிரான்ஸ்கிரிப்ஷன், மீறுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த மீறுதல் அப்படிங்கிற வார்த்தையை ஹீப்ருவில் பிஷா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. பிஷா அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இவங்க வில்ஃபுல்லா, அதாவது ரொம்ப விருப்பத்தோட தேவனுக்கு விரோதமாக செய்யணுங்கிற நோக்கத்தோடைய செய்வது. அதாவது திட்டம் போட்டே வேணும்னே என்ன செய்யறது. அதாவது கடவுள் ஒன்ன சொல்லியிருக்கிறாரா, நான் அதுக்கு விரோதமா என்ன செய்வேன், ஒன்ன செய்வேன். அப்போ இன்னைக்கு பாருங்க, தேசத்துல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. பெரிய குற்றம் என்னன்னா தேசத்துக்கு விரோதமாக ஒருத்தன் உள்ள இன்டர்னலா நிறைய குற்றங்கள் இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆக்ட் இருக்கு, என்னன்னா தேச விரோதம் சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஒரு நாட்டுக்கே விரோதமா ஒருத்தர் நாட்டையே காட்டி கொடுக்கறது, அல்ல உழவு பார்க்கறது, இப்படி இது மிகப்பெரிய ஒரு குற்றம். அப்போ கடவுள் என்னன்னா நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டை கொடுத்திருக்கிறார், பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார், விதிகளை கொடுத்திருக்கிறார், கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்மளை கைட் பண்ணியிருக்கிறாரு. இந்த கற்பனைகளையே மீற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட திட்டமிட்டு மீறுவது, அவனை தான் ரிபெலியன்ஸ் என்று வேதம் சொல்லுகிறார். அவன் கண்டிப்பா நான் கீழ்ப்படியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீறுறான். பார்த்தீங்களா, அதைத்தான் வேதம் சொல்லுது மீறுதல்கள் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். அதைத்தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் பார்க்குறோம். அப்போ இதில் ஒரு பெரிய திட்டமிடுதலே இருக்கு. என்னன்னா நான் கடவுளுடைய அந்த பிரமாணத்துக்கு எதிராக தான் செய்வேன். கடவுள் சொல்றபடி என்ன செய்ய மாட்டேன். இங்க வரும்பொழுதுதான் சவுல் சிக்கிறார். சவுலுக்கு பல தடவை தேவன் கிருபை கொடுக்கிறாரு. அவன் ஒரு செகண்ட் இயர்லேயே பார்த்தீங்கன்னா சில தவறுகளை அவர் பண்றாரு. 1 சாமுவேல் புத்தகம் 13ஆம் அதிகாரம் திருப்பி கொள்வோம் பாருங்க. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலில் 2ஆம் வருஷம் அரசாண்ட பொழுது இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோட கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் 1000 பேர் யோனத்தானை கூட பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். பாருங்க, 2ஆம் வருஷம் சவுல் ராஜ்யபாரம் பிடிச்சு 2வது வருஷத்துல இப்போ ஒரு யுத்தம் ஆரம்பிக்குது. இப்போ அந்த யுத்தத்துக்கு அவங்க புறப்பட்டு போறாங்க. யுத்தத்தை நடப்பிக்கும்படி அவர்கள் திட்டம் பண்றாங்க. அந்த யுத்தத்தை நடத்த போகிறதுக்கு முன்பாக கர்த்தருக்கு பலி செலுத்துவாங்க. 8ஆம் வசனம் பாருங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் என்ன பண்றாருன்னா, அவருக்கு நீ போய் அங்கே இரு, நான் வருவேன், அதுக்கப்புறம் யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புறாரு. அங்க போயிட்டாரு. ஆனா சாமுவேல் குறித்திருந்த அந்த நாளில்
சவுல் அது வரைக்கும் காத்திருக்கிறான். கில்காலுக்கு வரவில்லை. அந்த சாமுவேல் வந்து கில்காலுக்கு வர்றேன்னு சொன்ன அந்த நாள் வரைக்கும் இன்னும் வரலை. ஜனங்கள் அவனை விட்டு என்ன செஞ்சாங்க? சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது பாருங்க, அவன் அந்த நாள் போகிற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணியிருக்கலாம். 7 நாள் அங்கே இரு அப்படின்னு 7ஆம் நாளில் என்ன செய்வார்? சாமுவேல் அந்த இடத்துக்கு வராரு. இவன் 7ஆம் நாள் அதிகாலையில் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சாயந்தரம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கலாம்? காத்திருந்திருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை 7ஆம் நாள் முடிஞ்ச வரைக்கும் கூட, முடிகிற வரைக்கும் கூட வெயிட் பண்ணியிருக்கலாம். சாமுவேல் திட்டமிட்டபடி 7ஆம் நாளில் அங்கே வரதான் செய்கிறாரு. ஆனால் சவுல் என்ன பண்ணுறாருன்னா, ஜனங்கள் வந்து தங்களை விட்டு சிதறி போகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு, சிதறி போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவன் வந்து தானாகவே பலி செலுத்தலாம், சாமுவேல் வராட்டினா என்ன நம்மளே செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த பலி செலுத்துகிற வேலையை வந்து இவன் செய்து விடுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு அவன் ரீசன் சொல்கிறான். ஜனங்கள் அவனை விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? பெலிஸ்தரை கண்டு பயந்து சிதறி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து பாருங்களேன், இவன் தான் முதல் ராஜா. இன்னும் இந்த ஜனங்களுக்கெல்லாம் பெரிய யுத்தங்களை சந்தித்து பெரிய காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ராஜாவினுடைய தலைமைத்துவத்தின் கீழே ஒரு பெரிய அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு கிடையாது. இப்போ தான் முதல் வருஷம் முடிஞ்ச 2ஆவது வருஷம் போயிட்டுருக்கு. அதனால் சவுல் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து மக்கள் கொஞ்சம் சிதறி போகிறாங்க. இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறான்? நம்மளே தகன பலியிட்டுட்டு யுத்தம் வந்தால் யுத்தத்தை நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இதுக்கப்புறம் படித்து பார்த்தீங்கன்னா யுத்தமே நடக்கலை. இவன் பயப்படுறான், பயந்து பலி செலுத்த ஆரம்பிச்சிடறான். ஒன்றும் அன்னைக்கு சாயந்தரமே ஒன்று யுத்தம் ஆரம்பிச்சதில்லை, இல்லை அடுத்த நாள் ஆரம்பிச்சதில்லை, அடுத்த வாரம் ஆரம்பிக்கல, ஒன்றுமே நடக்கலைங்க. ஆனால் இவன் என்ன பண்ணான்னா, ரொம்ப அவசரம் கொடுக்க மாதிரி ஜனங்களை விட்டு போகிறாங்கன்னா ஜனங்களை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று ராஜா வந்து கவனிக்கணும். அதை விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, தகன பலியை செலுத்திட்டா நம்ம பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ண வந்தால் நம்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இவனுக்கு ஒரு எண்ணம் வந்து கொண்டு என்ன பண்ணுறான், அதற்காக கர்த்தருக்கு தகன பலி என்ன செய்கிறான்? செலுத்துக்கிறான். அதனால கவனிங்களேன், முதல்ல அவன் செய்த பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து வேற மாதிரி தவறெல்லாம் பண்ணலை. ஏன்னா குறித்த காலத்தில் சாமுவேல் வர தாமதமாகும் பொழுது இவனாகவே ஒரு பலி என்ன செய்கிறான்? அப்போ பலி செலுத்துதல் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது பாருங்க. ஆரோனுடைய குமாரர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த பலி செலுத்துறதுலாம் செத்து போனாங்க 2 பேர். ஏன்னா தேவன் சொல்லாத அந்நிய அக்கினியை அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்தாங்க. அப்ப பலி செலுத்துறதுல கூட பார்த்தீங்கன்னா தேவன் என்ன நியமித்து வைத்திருக்கிறாரோ அதன்படி பலி என்ன செய்யப்பட வேண்டும்? செலுத்தப்பட வேண்டும். அதான் அந்த நியமங்கள் ரொம்ப முக்கியமானவைகள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஊழியங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கர்த்தருடைய நியமங்களை பற்றி நிறைய ஊழியக்காரர்கள் அறியவே இல்லை. அவங்க ஊழியம்னாவே ஏதோ காஸ்பல் ப்ரீச் பண்ணணும், ஏதோ ஒரு பாட்டு பாடணும், வர்ஷிப் நடத்தணும், ஒரு மெசேஜ் விடணும், அவ்வளோதான். இல்லைங்க, புதிய ஏற்பாட்டிலையும் பிரமாணங்கள் இருக்கிறது, நியமங்கள் இருக்கிறது, விதிகள் இருக்கிறது, கட்டளைகள் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம்கிட்டே அது சொல்கிறாரு. ஈசாக்கிட்ட சொல்லும்போது உன்னுடைய தகப்பனாய ஆபிரகாம் வந்து என்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் விதிகளையும் காத்து நடந்தாருன்னு சொல்கிறாரு. இது எப்படின்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முந்தின நாட்கள். நான் சொல்ல அதே மாதிரி நாட்கள் விசுவாசத்தின் நாட்களாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் கற்பனைகள் பிரமாணங்கள் விதிகள் நியமங்கள் எல்லாமே இருக்கு. அப்ப தேவன் வந்து சில இடங்களில் சில நியமங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த நியமங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வதிக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த நியமங்களை மீறி தான் ஆரோனுடைய குமாரர்களும் சாகுறாங்க. அவங்க திருஷ்டாந்தமா இருக்கு. கடவுளுடைய சன்னிதானத்தில் பலி செலுத்துவதுன்னா தூபம் காட்டுதல்னா தேவன் என்ன நியமத்தை வச்சிருக்கிறாரோ அந்த நியமத்தின்படி தான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை வச்சிருக்கிறார் தேவன். இப்போ சவுலுக்கு அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறாங்க அவங்க. இப்போ சவுல் என்ன பண்ணுறான், நானே சர்வாங்க தகன பலிகளை செலுத்துறேன் அப்படின்னு இறங்குறான். அப்போ அந்த நேரத்தில் கடைசியாக அந்த பலி செலுத்தி முடிகிற நேரத்துக்கு சாமுவேல் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சாரு, வந்துடுறார். வந்துட்டு அவனை பார்த்து கேட்குறாரு. அப்போது சவுல் வந்து
அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற பொழுது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினேன். பாருங்க, அவன் ஒரு துணிகரமாக ஒரு வேலையை செய்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே பயபக்தியான வேலைகளை நாம் செய்ய வேண்டும். துணிகரமாலாம் வேலையை நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாது. அதுவே பெரிய ஆபத்தாக முடிந்து விடுகிறது. இங்கே பார்க்குறோம் சாமுவேல்கிட்ட காரணம் சொல்கிறான். ஒன்று, நீர் குறித்த காலத்தில் என்ன செய்யலை, குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வரவில்லை. ஒருவேளை சாமுவேல் காலையில் வந்துருன்னு சொல்லியிருந்தாரான்னு தெரியல. அதனால தான் அவர் சொல்கிறார், குறித்த காலம் குறித்த திட்டம், அந்த பிளான் தவறிடுச்சு அப்படிங்கிறார். பிளான் தவறி, நீங்கள் போட்ட பிளான் தவறிடுச்சு. டைமிங் பாருங்கள், ஒரு மீட்டிங் நடத்துகிறோம்னா ஷெடியூல் போடுவோம், ஒரு அஜெண்டா போடுவோம். இத்தனை மணிக்கு இன்னார் பிரசங்கம் பண்ணணும், இத்தனை மணிக்கு இதை செய்யணும் வைக்கணும்னு சொல்லி ஒரு பிளான், ஒரு 4 மணி நேரம் இருக்கா, 4 மணி நேரத்துக்கு ஒரு ஷெடியூல் போட்டு கொடுக்குறோம். அது நல்லது தான், இந்த திட்டம் போடுதல் நல்லது தான். நம்ம ஒரு மீட்டிங்கை ஒழுங்காக நடத்துறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஷெடியூல் போட்டு கொடுக்குறோம். சம்டைம்ஸ் பாருங்கள், ஷெடியூல் ஏதாவதுன்னா அதை நான் மேக்கப் பண்ணுவேன். எந்த டைமிங்கை முன்னாடி எடுக்கணும் பின்னாடி எடுக்கணும்னு சொல்லி கரெக்டாக முடிக்கிற நேரத்துக்கு முடிச்சிடும். அது யார் அதில் சுப்பீரியராக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதை ஒழுங்காக நடத்தி கொண்டு போகிறதுக்குரிய அந்த பொறுப்பு இருக்குது. ஒருத்தங்க கொஞ்சம் டைம் எடுத்துறது இடையில அப்படின்னா அடுத்து எந்த செக்ஷனில் எதை டயத்தை ஷார்டன் பண்ணி டைமுக்கு முடிக்கணுமோ அதை அதை நடத்தக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அதை செய்வாங்க. இப்போது இவனையே ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இவனுக்கு மேலே தீர்க்கதரிசியாக இருந்து இவனை வழி நடத்திக்கிட்டு வர்றது யாருன்னு கேட்டால் சாமுவேல். இப்போ அவன் குறித்த காலத்தில் திட்டத்தில் வரலைன்னா, அந்த பிளான் படி வரலைன்னா அதை மேக்கப் பண்ண வேண்டியவர் சாமுவேல். அவர் பண்ணுவார், என்ன பண்ணணுமோ அவர் பண்ணுவார். அவர் சொன்னால் தேவன் என்ன செய்வார், கேட்பார். அதை விட்டுட்டு போட்ட பிளான் படி நீர் வரல, அதனால நான் ஒரு புது பிளான் போடுறேன். போட்டாங்க தகன வழியில் என்ன ஆட்டை வெட்டுறது மாட்டை வெட்டுறது, சாமுவேல் வெட்டினா நம்ம வெட்டினா கத்தி வெட்டாதா அப்படிங்கிற மாதிரி சவுல் என்ன பண்ணிடுறாரு, அந்த வேலையெல்லாம் அவரே செய்து முடிச்சிடுறாரு. அவர் சொல்றார், ஜனங்கள் பெலிஸ்தர்கள் மிக்மாசியில் வந்துட்டாங்க, ஜனங்கள் சிதறி போகிறாங்க, நீர் குறித்த காலத்தில் வரல. கில்காலில் பெலிஸ்தர்கள் ஒருவேளை இங்கே வந்துடுவாங்க போல. பாருங்க, அந்த மிக்மாஸில் இருந்து கில்காலுக்கு அவங்க ட்ராவல் ஆகி வரணும், அதுக்கே டைம் எடுக்கும். அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் பாளையம் இறங்கி இருக்கிறான். சவுல் கில்காலில் இருக்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி சவுல்கிட்ட சொல்றார், நீ யுத்தத்துக்கு போய் அமலேக்கியரை மடங்கடிக்கணும் அப்படிங்கிற 12ஆம் அதிகாரத்துக்கு வரும் பாருங்க. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகி தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். பாருங்க, உன்னை ராஜாவலாவது புறக்கணிச்சு தள்ளிட்டாருன்னு சொன்ன மனுஷன்ட்ட மறுபடியும் தேவன் வார்த்தையை பேசுறாரு. பேசும்பொழுது இப்ப கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும் அப்படின்னு சொல்லிட்டு சேனையின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர் அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அவங்க வழிமறிக்கிறாங்க இல்லையா, அந்த செய்கையை மனதில் வச்சிருக்கிறேன். இப்போதும் நீர் போய் அமலேக்கை மடங்கு அடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் அப்படின்னா கட்டாயமா ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவங்கள கடவாய்னா ஒரு கமாண்டிங் வேர்டு. இஷ்டம்னா கொல்லு, இல்லைன்னா போய் யுத்தத்தில் வெற்றி பெற்றா போதும், ஓடி போனா விற்று, அப்படியே சொல்லல. அவங்க ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் பயணமாய் வரும் பொழுது இந்த அமலேக்கியர்கள் தேசத்தின் வழியாக வந்தால் ஈஸியாக வந்திருக்கலாம். அமலேக்கியருடைய தேசத்தின் வழியாக வர விடல. அதனுடைய காசு தான் பின்னாடி நிறைய பிரச்சனை. ஏன்னா இந்த தேசத்தின் விளையாடுனா அவங்க வனாந்திர வழியை சுற்றி போக வேண்டியிருக்கு. கடைசிக்கு வனாந்திரத்தில் போய் இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு பண்ணுறாங்க, அப்படி சாவு வருது. இது எல்லாத்துக்கும் பிகினிங் இங்கே தான் ஆரம்பிக்குது. இந்த அமலேக்கியன் தேசத்தின் வழியாக உள்ள என்ன செய்ய மாட்டேங்கிறான், வர விட மாட்டேங்கிறானே.
அப்போ ஜனங்களை சுற்றி நடத்த வேண்டிய நிலையெல்லாம் வருது இல்லையா? அப்போ தேவன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் மனசில் வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு, அவங்கள முற்றிலுமாய் நீ என்ன செய்யணும், கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். கட்டளையா சொல்றார் தேவன். பாருங்க, இவன் இந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு போறான். போயிட்டு பாருங்க யுத்தத்துக்கு போறான். யுத்தத்தில் போய் 8ஆம் வசனம் பாருங்க, அமலேக்கியரின் ராஜாவாய ஆகாகை ஆண்டு சொல்றாரு கொன்று போட கடவாய்ங்கிறாரு. இவன் என்ன பண்றான், குறிப்பா அவங்க ராஜாவையே உயிரோட பிடிக்கிறான். ஜனங்கள் யாவரையும் பட்டை கருக்குனால சங்காரம், ஜனங்கள் எல்லாம் கொண்டுட்டான். ராஜாவை உயிரோட பிடிச்சான், ஜனங்கள் எல்லாம் கொண்டு. எதுக்கு ராஜாவோட உயிரோட பிடிச்சான்னு தெரியல, சவுலுக்கு இருக்கு பிடிச்சான்னு தெரியல. அவன் தான் கீ பர்சன், அவனை தான் கொல்லணும் முதல்ல. அவனை உயிரோட பிடிச்சிட்டு ஜனங்களை எல்லாம் கொண்டுட்டான். அடுத்து பாருங்க, சவுலும் ஜனங்களும். இவன் சொல்றான் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜனங்கள் தான் தப்பு பண்ணாங்க சொல்லுவான். அன்னைக்கு வேதவசனம் சொல்லுது 9ஆம் வசனம், சவுலும் இவனும் அந்த ஜனங்களோட சேர்ந்துட்டு தான் தப்பு பண்றான். என்ன பாருங்க, ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் பாருங்க. இவனுக்கு என்னன்னா பார்க்குறான், இருக்க எல்லாமே கொழுன்னு இருக்கிறதெல்லாம் பார்க்குறான், முதல் தரமாக இருக்கிற பொருள் எல்லாம் பார்க்குறான். இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் அக்னியில் சுட்டரிக்கணும், இதெல்லாம் எதுக்கு கொன்று போடணும், இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு நோக்கம், ஒரு திட்டம் பண்ணுகிறான். திட்டம் பண்ணி என்ன பண்ணுறான்னா, அதை மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். பாருங்க, இப்போ இவன் எடுத்துட்டு வரானே, எடுத்துட்டு வரும்பொழுது இங்கே ஒரு மிஸ்டேக் நடக்குது. என்னன்னா, இவன் கடவுளுடைய கட்டளை என்ன பண்ணுறான், மீறுகிறான். கடவுள் என்ன சொன்னான்னா, எல்லாத்தையும் நிகிரகம் பண்ணுகிறார். ராஜாவிலிருந்து அங்கே இருக்க பொருட்கள் இருந்து எதையுமே நீ எட்டு வராத, எல்லாத்தையும் அழிச்சு போடுன்னு சொல்கிறார். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, பொருளாசையில் மேலே அப்படியே இவனுடைய இருதயத்தை பறக்க விடுறான். பாருங்க, கடவுளுடைய பிள்ளைங்க தான், கடவுளுடைய சேவகர்கள் தான், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா தான். சில நேரங்களில் பாருங்க, கற்பனை பெருசா பொருள் பெருசா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் பொருள் தான் பெருசு, கற்பனையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு போயிடுறாங்க. கற்பனை கொஞ்சம் பின்னாடி வச்சிடும், பொருள் தான் நமக்கு பெருசு. நான் சொல்லுறேன், பொருள் இல்லை கற்பனை. எல்லாம் சொல்லுங்க, கற்பனை தான் பெரியது, பொருள் இல்லைங்க. இந்த கற்பனை தான் நமக்கு இந்த பொருள் எல்லாம் கொடுக்கக்கூடியது. புதிய உடன்படிக்கைக்குள்ளதான் எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களும் சரீர சுகங்களும் அடங்கி இருக்கிறது. நீங்க பொருளை பார்த்த உடனே கற்பனை பெருசு இல்ல, பொருள் தான் பெருசு அப்படின்னு போயிட்டீங்கன்னா நீங்க என்னன்னா இந்த உடன்படிக்கையை பார்க்க தவறி விடுகிறீர்கள். தேவன் என்ன பண்ண, என்னுடைய கமாண்ட் என்ன, நான் என்ன கட்டளை கொடுத்தேன், அந்த கட்டளையை நோக்கி பாரு. சவுலே, உனக்கு வேணா எத்தனை ஆடு மாடு வேணாலும் நான் தான் சிருஷ்டிக்கர்த்தர், எவ்வளோனா உனக்கு கொடுக்க முடியும். இந்த அமலேக்கியருடைய தேசத்தில் இருக்கிற பொருளை காட்டிலும் நிறைய பொருளை உனக்கு நான் கொடுக்க முடியும். இந்த பொருள் பெரிதல்ல, இங்கே நீ என்னுடைய சொல்லின்படி செய்யறியா. ஏற்கனவே அவன் சொல்லை மீறித்தான் அவன் சாமுவேல் வர்ற வரைக்கும் பலி செலுத்தாமல் நிற்பதை விட்டு பலி செலுத்துகிற வேலையை செய்யறான். ரெண்டாவது இப்ப சொல்றாரு, மறுபடியும் ஒரு கட்டளை கொடுத்து அனுப்புறாரு. இப்ப சவுல் பொருளாதார ரீதியில் அவன் எப்படி இருக்கிறான்னு அவனை பரிசோதித்து பார்க்கிறாரு, எல்லாத்தையும் அழிச்சு போட்டு வாங்குறாரு. இவன் ரெண்டு தப்பு பண்ணி தான், ஒன்று ஆகாக உயிரோடு பிடிக்கிறான், ரெண்டாவது அங்கே இருந்த முதல் தரமான எல்லாவற்றையும் என்ன செய்யறான், எடுத்துக்கொண்டு தப்ப வச்சிடறான். இப்போ உடனே கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகுது. இப்போ பேசிட்டு இருக்கும்போதே தேவன் என்ன பண்ணாருன்னா, அப்படியே சாமுவேல்கிட்ட பேசுறாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா, ரொம்ப வருத்தமா இருக்குப்பா, இப்படிப்பட்ட ஒருத்தனை பிடிச்சி ராஜாவாக்கி விட்டோமேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. பாருங்க, நம்மளை தேவன் உயர்த்தினதை குறித்து ரட்சித்ததை குறித்து எப்பொழுதுமே சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். ஆமென். அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். நம்மளை அவரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி ரட்சித்து ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுட்டு அவரு இவனை போய் ஆசீர்வதிச்சு விட்டோமே, தெரியாம இவன் புத்தி இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு அவர் வருத்தப்படுற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நிறைய ஐஸ்வர்யவான்கள், நிறைய ஆசீர்வதிக்கப்பட்ட மேன்மை அடைந்த புகழை அடைந்த உயர்வை அடைந்த மனிதர்கள் அப்படி இருக்காங்க. கர்த்தர் அவங்களை குறித்து ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், நம்ம அப்படிப்பட்ட கடவுள் நம்மளை குறித்து மனஸ்தாபமாக இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நம்ம நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. வேத வசனம் சொல்லுது, அவன் என்னை விட்டு திரும்பி, தேவன் என்ன சொல்றானா, அவன் முற்றிலுமா என்னை விட்டு என்ன பண்ணிட்டான், திரும்பிட்டான். அவன் என்னை நோக்கி பார்க்கறத விட்டுட்டு இப்போ என்னை விட்டு என்ன பண்ணிட்டான்,
திரும்பிட்டான். ஆனால் சவுல்கிட்ட கேளுங்க, அப்படியே கர்த்தர் எல்லாம் கர்த்தருக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவான். எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் செய்யறேன், கர்த்தருக்காக தான் என்ன செய்றேன். சரி, ஆனால் கர்த்தர் சொல்ல, என்னைக்கோ என்னை விட்டு திரும்பிட்டடா, என்னை நீ நோக்கி பார்க்க தவறிட்ட. அதுதான் சவுல்கிட்ட தேவன் வந்து சொல்லும்படி சாமுவேல்கிட்ட பேசுறாரு. என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை என்ன செய்ய ஆரம்பிச்சான், நிறைவேற்றாமல் போனான் என்றார். அவர் சொல்லிட்டாரு, என் வார்த்தைகளை என்ன செய்யறதில்ல, நிறைவேற்றுறது. நான் ஒன்ன சொன்னா அவன் ஒன்னு என்ன செய்யறான், செய்துதான் இருக்கான். என் வார்த்தையை அவன் நிறைவேற்ற மாட்டேங்கிறான், அவனுக்கு பிடிச்சமானதான் செய்யறான். அவன் என்னன்னா தேவனுடைய வார்த்தையை வந்து புறம்பே தள்ளிட்டு அதை மாற்றி செய்யறது, ட்விஸ்ட் பண்ணிடுறது, டர்ன் பண்ணிடுறது. கடவுளுடைய வசனம் ஒன்ன சொல்லிட்டு இருக்க, இவன் ஒன்ன செஞ்சிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி வேலை எல்லாம் சவுல் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டதை பார்க்கிறோம் வந்து. அப்போ கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாமுவேல் ராம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா மனம் நொந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டே இருந்தார், ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். அவன் மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்க, அவன் வந்து எல்லாம் வெற்றி பெற்று வந்துட்டார் இல்லையா, அமலேக்க வெற்றி பெற்று வந்தோடனே ஜெயஸ்தம்பமாக கொடியெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே அப்போ வெற்றி கொடியெல்லாம் நாட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக சவுல் என்ன செய்கிறாரு, போயிட்டு இருக்கிறாரு. இப்போ சாமுவேல் பின்னாடியே போகிறார். போனவுடனே சாமுவேல் சவுலிடத்திலே போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். பார்த்தீங்களா எத்தனை பெரிய பொய் பார்த்தீங்களா. இவன் நினைச்சுக்கிட்டான் நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நடக்கிறேன் செய்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்ல, நீ என்னைக்கோ என் வார்த்தையை புறமே தள்ளிட்டு என்னை விட்டு நீ திரும்பிட்டமான்னு சொல்றாரு. அப்ப கடவுளை விட்டு நம்ம திரும்பிட்டோமா, கடவுளை தான் நோக்கி பார்க்கிறோமாங்கிறதே இந்த புரட்டுகிற மனுஷங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாருங்களேன், நமக்கு தெரியுது, தூரத்துல இருந்து பாக்குற இவன் தேவன் விட்டு தூரமா போயிட்டு இருக்கிறான், தேவனை விட்டு திரும்பி போயிட்டு இருக்கிறான். இவன் நினைக்கிறான் நான் தேவன் பட்சமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, கடவுளுடைய வார்த்தையின்படி தான் செய்கிறேன் அப்படின்னு. நிறைய நேரங்கள்ல மனிதர்கள் இப்படிதான் வந்து பாருங்க தவறு பண்ணி கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறோம், நம்ம தான் அப்பப்போ கொஞ்சம் காணிக்கையெல்லாம் போடுறோம்ல கர்த்தருக்கு. அவன் சொல்லலாம், சாமுவேல் கேள்வி கேட்கிறாரு. நீ சாமுவேல் அந்த இடத்துல வந்தோடனே அவன் சவுல் வந்து சாமுவேல் மேலே ஒரு பிளஸிங்கை சொல்கிறான். சாமுவேல் சவுல் இடத்துல போனால் சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? இந்த ஆடு மாடெல்லாம் மேமேன்னு கத்திக்கிட்டே இருக்கு. கேட்குறான், இந்த சத்தமெல்லாம் என்னப்பா? எல்லாத்தையும் நான் நிகிரகம் பண்ண சொன்னனே, இந்த சத்தமெல்லாம் என்ன அப்படி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்றான் பாருங்க. அதுக்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டார்கள். பாருங்க, கர்த்தர் வெற்றியை கொடுத்திருக்கிறாரு. வெற்றியை கொடுத்ததுக்கு இவன் இருக்கிறத எடுத்து பலியிட வேண்டாம். எதை சாபத்தீடானதோ எதை அழித்து போடணும் தேவன் சொன்னாரோ அதிலிருந்து எடுத்து வந்து கர்த்தருக்கு பலியிடுறதுக்காக என்ன செஞ்சாங்களாம், கொண்டு வந்தாங்களாம். கர்த்தர் என்ன கதை விடுறான் பாருங்க. கர்த்தர் கேட்கிறாரு, இவன் சொல்றான் வந்து கர்த்தருக்கு பலியிடுவதற்காக தப்ப வைத்தோம் அப்படிங்கிறான். உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நோக்கம் அது கிடையாது. நலமானதை பார்த்தவனே விடுதலுக்கு வேணும் செய்யறவங்களுக்கு மனசு இல்லை, அது எல்லாத்தையும் அபகரிச்சுக்கணும் எடுத்துக்கொள்ளணுங்கிற எண்ணம் தான் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும். கர்த்தர் இந்த ராத்திரியில் எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலுடைய சொன்னார். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனாய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. பாருங்க, அவன் வந்து தன்னுடைய பார்வைக்கே அவன் சிறியவனாக இருந்தான். அவனே சொன்னான் இல்லையா, எங்க கோத்திரம் வந்து ரொம்ப சின்ன கோத்திரம், என்னுடைய தகப்பன் குடும்பம் வந்து ரொம்ப சின்ன குடும்பம், அதுல நான் ரொம்ப லீஸ்டான ஒரு பர்சன், என்னையவா இஸ்ரவேல் மேல ராஜாவை ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் தளவாடங்கள் இருக்கிற அறைக்குள்ள போய் என்ன பண்ணான், ஒளிந்து கொண்டான். சவுல் தான் ராஜான்னு சொல்லி சீட்டெல்லாம் போட்டு எடுத்து நிறுத்திட்டு பார்த்தா சவுலை காணோம். ஏன்னா அவன் ஓடி ஒளிஞ்சான். அப்ப என்னன்னா, நான் ராஜாவாகிறதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அதனாலதான் சாமுவேல் சொல்றாரு, உன் பார்வைக்கே நீ சிறியவனாய் இருக்கும் பொழுது அல்லவா தேவன் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக
அபிஷேகம் பண்ணி வைத்தாரு. இப்போ உன் பார்வை என்ன ஆயிடுச்சுன்னா, சவுலுடைய பார்வை அவனை அறியாமலே தன்னையே ஒரு பெரிய ஆளாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், பார்க்க ஆரம்பிக்கிறான். நான் ரொம்ப பெரிய கிரேட் கிங், நான் பெரிய ராஜா அப்படின்னு. சில நேரங்களில் பாருங்கள், ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது, வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப பின்னணிகள்லாம் வரும் பொழுது நம்முடைய பார்வை மாறிவிடுகிறது. நான் சொல்ல, உலகம் நம்மளை பெரிய ஆளாக பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் உலகம் நம்மளை வந்து அப்படி மோசமான நிலையில் பார்த்துருக்கு, இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் பார்க்குது. அப்போ உலகத்தினுடைய பார்வை அப்படி இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பார்வை, நான் அந்த கர்த்தர்ட்ட வரும்பொழுது எவ்வளவு சிறியவனாக இருந்தேனோ அந்த பார்வையை நம்ம மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நான் ரொம்ப பெரிய ஆளாயிட்டேன்னு சொல்லிட்டு கடவுளுக்கே நம்ம சவால் விடுற மாதிரி நடக்கக்கூடாது. இதுதான் வேதம் வந்து மீறுதல் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த எண்ணங்கள் வரும்பொழுதுதான், நானே இப்போ பெரிய ஆளாயிட்டேன், அவர் சொல்றபடி நான் என்ன செய்யணுமா, ஊழியக்காரன் சொல்றபடி கேட்கணுமா, அவர் வர வரைக்கும் நான் காத்திருக்கணுமா, அந்த எண்ணம் தான் சவுலுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன ஆகுனா, தன் பார்வைக்கு அவன் பெரியவனாக தோன்றும் பொழுது, இப்போ என்ன சும்மா இருக்க மாட்டோம். 4 பேர் நம்மளை என்ன செய்வாங்கன்னா, அந்த நீங்க பெரிய ஆள் ஆனாக்களை வந்து அப்படி பூஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓ, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு பிரதர், உங்களுக்கு எவ்வளவு வசனம் தெரியுது பிரதர், இப்படியே அவங்கள வந்து அப்படியே பூஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசிக்கு என்ன ஆகுனா, அந்த புகழ்ச்சி தான் அவங்கள வந்து பெரிய வீழ்ச்சிக்குள்ளே கொண்டு போய் விடுகிறதை பார்க்கிறோம். அந்த புகழ்ச்சி தான் வீழ்ச்சிக்குள்ளே கொண்டு போகுது. அப்போ சவுல் வந்து அவன் தன்னை குறித்து பார்த்த பார்வை மாறிவிட்டபடினால இப்ப சாமுவேலை பார்க்கிற பார்வை வந்து ரொம்ப சின்னதா தெரியுது. ஆனா ஒரு காலத்துல கழுதையை தேடிக்கிட்டு அப்ப போகும்பொழுது சாமுவேல் வந்து தேவனுடைய மனுஷனாக பட்டது கண்ணுக்கு. அவ வேலைக்காரன் சொல்றான், இவர் தேவனுடைய மனுஷன் இருக்காரு, அவர் இடத்துல போவோம், கழுதை அகப்பட்டுருச்சா இல்லையான்னு அவர் நமக்கு என்ன செய்வாரு சொல்லுவாரு. இப்போ சாமுவேலை பார்க்கும் பொழுது சவுலுக்கு வந்து பெரிய தேவனுடைய மனுஷனா தோன்றுது. உன ராஜாவா அபிஷேகம் பண்ண போறாரு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு சொல்லும்போது அப்ப பெரிய மனுஷனா தோன்றுது. இவன் யாரும் ஏத்துக்க மாட்டான்னு சொல்லும் பொழுது சாமுவேல் தான் வந்து அங்கே சீட்டு போட்டு இவனை பெரிய ராஜான்னு காமிக்கிறாரு. அப்ப சாமுவேல் பெரிய ஆளா தோணுது. இப்ப கொஞ்சம் ராஜாவாயி ஒரு சில யுத்தங்களை நடச்சு வெற்றியை கண்ட பிறகு ஜெயஸ்தம்பம் நாட்டி அப்படியே கொஞ்சம் மேல போக 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 இவனுடைய பார்வை எப்படி மாறிச்சுன்னா, இப்ப சாமுவேலை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவனுடைய கண்களுக்கு என்ன செய்யல புலப்படவில்லை. அவன் சொல்ல ஒண்ணு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அவன் சொல்லு கர்த்தருடைய வார்த்தை, அதை அப்படியே செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை. அதனாலதான் அரைக்குறையா கட்டுட்டான். கர்த்தர் சொல்லிக்காரன், நான் பார்த்துக்கிறேன், நான் போயிடலாம் ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுவேன்ல அப்படின்னு போய் தான் ஜெயிச்சுட்டு வந்துட்டு அரைக்குறையா செய்ய சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யாம எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வரான். அதனால நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு மேன்மை அடைந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகளை சாய்த்து கேளுங்கள் அப்படி வேதம் சொல்லு. என்னிடத்துல வந்து செவிகளை சாய்த்து என்ன பண்ணுங்க, கேளுங்க, செவியை சாய்ங்க, செவி கொடுங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப சரியா செவி கொடுக்காம விட்டுறது, அரை உரையா போயிட்டு செஞ்சுட்டு வர்றான். வந்துட்டு அவன் சொல்றான், நான் கர்த்தருடைய வார்த்தை என்படி என்ன செஞ்சேன், அதை நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிறான். அப்போதான் சாமுவேல் சொல்றாரு, நீ உன்னுடைய பார்வைக்கே சிறியவனாய் இருந்த பொழுது அல்லவா கோத்திரங்களுக்கு தலைவராக மாறி கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரு. அப்படி இப்பொழுதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கரை அந்த பாவிகளை, அமலேக்கராக அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உண்மை அந்த வழியாய் அனுப்பின. உன்னை அனுப்பின நோக்கம் என்னன்னா, அவங்கள நிர்மூலமாக்கணும், விடப்படாது. எந்த தேசத்தின் வழியா வரக்கூடாதுன்னு சொன்னா அந்த தேசமே பாழான தேசமா போகணும், அது எல்லாரும் கடந்து போகிற பாதையா கிடக்கணும். அப்படி போய் நீ அதை அழிக்கணும் சொல்றாரு. இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். பாருங்க, மறுபடியும் சவுல் என்ன சொல்றான் பாருங்க. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு பாருங்க, அவன் பாயிண்ட விட மாட்டேங்கிறான். நான் கடவுளுடைய வார்த்தை கேட்டு தாங்க செஞ்சேன், கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணி எல்லா வார்த்தையின்படிதான் செய்தேங்கிறான். அது வார்த்தை என்ன சொல்லுது, எல்லாத்தையும் சங்காரம் பண்ணணும். இவன் சொல்றான், கர்த்தருடைய சொல்லை கேட்டு அவர் நடத்தின வழியாய் போய் ராஜாவை உயிரோட கொண்டு வந்தேங்கிறான். ராஜாவை உயிரோட கொண்டு வந்து கொண்டு வான்னு சொல்லி சொன்னாரா கர்த்தரு? இல்ல ராஜாவை மட்டும் தப்ப விடுன்னு சொன்னாரா?
அப்போ வந்து பாருங்க, கற்பனைகளை, அதான் வேதம் சொல்லுது, புதிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை நம்ம நல்லா நோக்கி என்ன செய்யணும், நல்லா பார்க்கணும், பார்க்க தவறிடவே கூடாது, அதனுடைய பொருளை நல்லா புரிந்து கொள்ளணும், அதை நம்ம கரெக்டாக பின்பற்றணும். அதெல்லாம் தேவன் வந்து நம்மள்ட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஏன்னா இந்த மேலான உடன்படிக்கையை நமக்கு கொடுத்துருக்கிறார். சவுல் என்ன பண்ணுறான், அறகுறையா. அப்போ என்ன அர்த்தம்னா, சாமுவேல் ஏதோ சொல்கிறாரு, என்ன யுத்தத்தில் போய் அமலேக்கர் ஜெயிக்கணும், அவ்வளோதானே, நான் பண்ணிட்டு வரேன்னா இல்லையா, வந்து ரிசல்ட்டை சொல்கிறேன்ட்டு போயிட்டான். அவர் சொன்னதே ஒழுங்காக என்ன செய்யலை, காதுக்குள்ளே வாங்கலை. அது சொன்ன கர்த்தர் சொன்னபடி தானே சொல்ல கேட்டு அவர் நடத்தின வழியாக போய் தானே ராஜாவை உயிரோட கொண்டு வந்தீங்கிறான். அப்போ சொல்லிட்டு என்ன சொல்கிறான், அமலேக்கரை சங்காரம் பண்ணி ஜனங்களோங்கிறான். அதனால தான் முதலையே சொல்லும் பொழுது சவுலும் ஜனங்களும், சவுலும் ரெண்டு பேரும் சேர்ந்தா தப்பு பண்ணுறாங்க. ராஜா பெர்மிஷன் கொடுக்காம ஜனங்கள் யுத்தத்தில் இருக்கிறத கொள்ளையடிக்க மாட்டாங்க, பிரதானமானவர்களை தப்பு வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் தான் வெட்டி போடுவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ தன்னை தப்பு வைத்துக் கொள்றதுக்காக நான் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் செஞ்சேன், ஜனங்களோ உங்களுடைய தேவனாய கர்த்தருக்கு கீழ்காலில் பலியிடுவதற்காக கொள்ளையிலே, அங்கே அவனே சொல்றாங்க, சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவர்களை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். பாருங்க, சாபத்தீடான ஒன்று சொல்லியாச்சுன்னா அதை கர்த்தருக்கு காணிக்க அணைச்சக்கூடாது, படைக்கக்கூடாது இல்லையா. சொல்றான், சாபத்தீடானவைகளிலே கர்த்தருக்கு பலியிடுவதற்காக அவைகள் பிரதானமானவைகளை கொண்டு வந்தார்கள். அப்போ அங்கதான் சாமுவேல் சொல்றாரு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியை பார்க்கலும் சர்வாங்களும் தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்க கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலோ உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அபபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். சொல்றான், நீ கடவுளுடைய வார்த்தை என்ன செஞ்சிட்ட, பிறகு போன வெற்றி பெற்ற அதெல்லாம் கேள்வி இல்லை, தேவனுடைய வார்த்தையின்படி செஞ்சியா, அந்த வெற்றியில தேவன் மகிமைப்படும்படி செஞ்சியா, செய்யலையே. அப்போ கர்த்தரும் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடி உன்னை என்ன செய்யறாரு, புறக்கணித்து தள்ளுகிறார். பாருங்க, இந்த மீறுதல்கள் அப்படிங்கிறது தான் இங்க பார்க்குறோம். இந்த இடத்துல அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாம அவன் என்ன பண்றான், பலி செலுத்துறதுக்கு கொண்டு வந்தேங்கிறான். அதனாலதான் ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் இந்த அக்கிரம செய்கைகள், ரெண்டகம் பண்ணுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்கிரமமான செயல்களை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமம் பண்ணுதல் வந்து பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அப்படின்னா என்னன்னா, நான் நினைச்சபடி தான் செய்வேன். அதான் அந்த ரிபல்லியன்ஸ், ஒரு ரிபல்லியன் ஸ்பிரிட் வந்து பாருங்க, ரிபல்லியஸ் ஸ்பிரிட் வந்து அவனை அப்படியே பிடிக்குது, முரட்டாட்டத்தின் ஆவி. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யறது இல்லை, நான் என்ன நினைக்கிறேனோ அதன்படி என்ன செய்வேன். அப்போ அதுதான் அவர் சொல்றாரு, இது வந்து விக்கிரக ஆராதனைக்கும் அபபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவன் சொல்றான், அதுக்கு பின்னாடி ரீசன்லாம் சொல்றான், ஜனங்களுக்கு பயந்து இப்படி நினைச்சிட்டேன், ஜனங்களுடைய சொல்ல கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறார். சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, 26ஆம் வசனத்தில் பாருங்க, சாமுவேல் என்ன பண்றாருன்னா, சாமுவேலை நீங்கள் வாங்க கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு நீங்கள் என்னோட கூட வரணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. அதுக்கு சாமுவேல் வரமாட்டேங்கிறார். இப்போ 26ஆம் வசனம் பாருங்க, சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடைய கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடி கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். மறுபடியும் சொல்ல, புறக்கணித்து தள்ளிட்டாரு, அவ்வளோதான் அப்படிங்கிறார். இப்போ சொல்லிட்டு சாமுவேல் போகும்படி சாமுவேல் திரும்புகிற பொழுது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. சாமுவேல் திரும்பி போகிறான், இவன் அவனுடைய சால்வையை பிடிச்சி இழுக்கிறான், சால்வை என்ன செய்யுது, கிழிந்து விடுகிறது. அப்போ அந்த அளவுக்கு வந்து பாருங்க, முரட்டாட்டம் பண்ணுகிறான். சவுளுடைய ஆவி என்னன்னா, ஒரு முரட்டாட்டத்தின் ஆவி, தான் செய்ய நினைத்ததை செய்யறான், அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும், அதான் அவனுடைய ஆவி. இப்போ அவன் வந்து நீ வந்து என்னோட கூட வா அப்படி கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி கூட வான்னு கூப்பிட்றான், அவன் வரமாட்டேன்னு சொல்றாரு. உன்னோட நினைச்ச மாட்டேன், வரமாட்டேன். பாருங்க, சிலரோடெல்லாம் நம்மளால போக முடியாது, கர்த்தரை பணிந்து கொள்ள கூட அவங்களோட போக முடியாது. பாருங்க, வேத வசனம் அவன் எதுக்கு கூப்பிட்றான்னா,
நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்பி வாரும். அவன் சொல்ல மறுபடியும் கடவுளுக்கு நான் வழி செலுத்த போறேன், நீ என்ன செய்ய என்னோட கூட வாங்க அப்படி கூப்பிடுறான். சாமுவேல் சொல்றார், உன்னால் வர முடியாது. வர முடியாதுன்னே பலாத்காரம் பண்றான். வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருவீரா? கழுத்துல துண்டை போட்டு இழுத்த மாதிரி சாவுலை பிடிச்சி என்ன செய்யறான், சவுல் இழுக்கிறான். போயிருவீரா? வர முடியாதுன்னு சொல்லிட்டு என்னன்னா பிரஸ்டீஜ் இஷ்யூ. நான் ராஜா, நான் வழியிட போறேன், நீ வான்னு சொல்லி தீர்க்கதரிசி கூப்பிடுறேன், தீர்க்கதரிசி வர முடியாது, போயிட்டு வரேன் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலாத்காரமா பிடிச்சி இழுக்கிறான். அப்பதான் சால்வையே கிளியிற அளவுக்கு அவன் என்ன செய்யறான், பலாத்காரம் பண்ணி இழுக்கிறான். இப்ப சாமுவேல் சொல்றாரு, நீ என்னுடைய சால்வுக்கு. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமமாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். உத்தமனாய் இருக்கிற தோழனுக்கு அதை கொடுத்தார். பாருங்க, சொல்றான், நீ ஏன் சால்வையை கிழிச்ச? தேவன் உன் ராஜ்ய வார்த்தையை செய்றாரு, கிழிச்சு போடுறாரு அப்படின்னு சொல்லி கிழித்து போட்டு விடுகிறதை கிழித்து போட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சொல்லிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றார், இஸ்ரவேலின் ஜெயபலனானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. என்னன்னா, அவர் பொய் சொல்ல மாட்டாரு, சொன்னதை பற்றி என்ன செய்ய மாட்டாரு, மனஸ்தாபப்படவும் மாட்டாரு, அவர் மனம் மாற மனுஷனும் இல்ல. நீ கண்டிப்பா ராஜ்யபாரம் உன்னை விட்டு என்ன செஞ்சிடும், நீங்கி போயிடும். அப்படியே இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சவுலுடைய அரகன் ஸ்பிரிட், அந்த ரிபலியஸ் ஸ்பிரிட், அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், நான் தப்பு தான் பண்ணிட்டேன், ஆனா என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி. எங்க வந்துட்டான் பாத்தீங்களா? சாமுவேல் யாரை கனம் பண்ணணுமா? சவுலை கனம் பண்ணணுமா? நான் ராஜா, நீ தீர்க்கதரிசி, நான் பலியிட போற இடத்துக்கு நீ வரலைன்னா அந்த ஜனங்கள் என்ன மதிக்க மாட்டாங்க. அப்ப நீ என்னை கனம் பண்ணி கண்டிப்பா நீ என்ன செய்யணும், வரணும், இது என்னுடைய உத்தரவு. சாமுவேல் சொல்ல வரவே முடியாது, அவனை பிடிச்சி இழுக்கிறான். அப்ப வஸ்திரம் கிழியுது. மறுபடியும் சொல்ல ஒரு ராஜ்யபாரம் கிழிந்து போயிட்டு, கர்த்தர் மனசாக மாட்டாரு, அவர் சொல்லும்படி செய்வாரு, அவர் மனுஷன் அல்ல, மனம் மாறுறதுக்கு. இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லி அவன் சொல்றாரு, என்ன வேணா ஆயிட்டு போகுது, மரியாதையா நீர் இப்ப என்ன செய்யணும், என்னோட கூட பலி செலுத்துறதுக்கு வரணும். அங்க நிக்கிறார், என்னோட கூட கண்டிப்பா பலி செலுத்துறதுக்கு வரணும். இப்போ சாமுவேல் போகல அப்படின்னு சொன்னா சவுல் சாமுவேலை கொண்டு போட்டுருவான். அந்த அளவுக்கு மோசமான மனநிலை சவுலுக்கு வந்துவிட்டு. ஏன்னா சவுலுக்கு தீர்க்கதரிசிகளை கொல்றதெல்லாம் சர்வசாதாரணம். பின் நாட்களில் அவன் நிறைய தீர்க்கதரிசியெல்லாம் கொன்றிருக்கிறான். தாவீதுக்கு தகவல் சொன்ன ஆசாரியர்களே கொன்றிருக்கிறான் சவுல். அப்போ சாமுவேல் இப்போ உயிர் பயம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வாரும். இப்போ நம்முடைய தேவன்லாம் இல்லை, உம்முடைய தேவன் தான். உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி நீ என்ன செய்யணும், வரணும். எனக்கு தேவை ரெஸ்பெக்ட். நான் ராஜா போனேன்னா தீர்க்கதரிசி வந்தா என்ன செய்யணும், நிற்கணும். அந்த மரியாதையை கொடுக்க முடியுமா, முடியாதா? மிரட்டி வாங்குறான் பாருங்க. வழி இல்லாமல் இப்போ சாமுவேல் கூட போக வேண்டியதாச்சு. சாமுவேல் கூட போறாரு. சவுல் கர்த்தரை பணிந்து கொள்றான். அதுக்கப்புறம் சாமுவேல் அந்த இடத்துல ஒரு காரியம் செய்யறா பாருங்க. ஒரு கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் பாருங்க. இவன் பலி செலுத்தின உடனே இன்னும் பாருங்க, அந்த பிடிச்சிட்டு இருந்த ராஜா உயிரோட தான் இருக்கான். யாரு? அமலேக்குடைய ராஜா ஆகாப். சாமுவேல் என்ன பண்றாரு பாருங்களேன். பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாய் ஆகாகை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாப் சந்தோஷமா அவனிடத்துல வந்தான். மரணத்தின் கசப்பு அற்று போனது நிச்சயம் என்றான். அவன் சொன்னா, அப்பா இனிமேல் என்னை யாரும் கொல்ல மாட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ தீர்க்கதரிசியும் சவுல் ஏற்றுக்கிட்ட மாதிரி என்னைய தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ள போறாரு அப்படின்னு நினைச்சு மரண பயம் இல்லை அப்படின்ட்டு போனான். ஆனா சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளைகள் அற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளைகள் அற்றவளாவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான்.
பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி பட்டயத்தை எடுத்து அந்த இடத்துல ஒரு ராஜாவை என்ன பண்றான், அவன் கைப்படவே வெட்டி போடுகிறான், கண்டதுமே வெட்டிட்டு போறான். ஏன்னா நீ உன்னுடைய பட்டயம் இஸ்ரேல் ஜனங்கள்ல அநேகருடைய பிள்ளைகளை கொன்று குவித்து அநேக தாய்மார்களை பிள்ளைகள் அற்றவர்களாக ஆக்கினது உன்னுடைய பட்டயம். அப்போ உன்னுடைய தாயும் நீ உன்னை இழந்து அவ தவிப்பா அப்படி சொல்லிட்டுதான் ஆகாக சாமுவேல் துண்டித்து போடுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தருக்காக தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களில் எவ்வளோ வைராக்கியமாக இருந்திருக்காங்க பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேறணும், வார்த்தையின்படி செய்யணும் அப்படிங்கிறதுல இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் பெரிய ஆளாக வந்த உடனே ராஜா சவுல் என்ன பண்ணுறான், எல்லாவற்றையும் மீறி போடுகிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் மீறுறான். அந்த மீறுதல் தான் கடைசிக்கு வந்தீங்கன்னா முற்றிலுமாக கிருபையை இழக்க பண்ணுகிறதை பார்க்கிறோம். மீறுதல் என்ன பண்ணிடுது, கிருபையை இழக்க பண்ணுறதை பார்க்கிறோம். அந்த மீறுதல் பைபிள் அந்த மீறுதலை குறித்து பார்க்கும்போது, மீறுதல், இந்த அக்கிரம செய்கைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவியர் பனிஷ்மெண்ட்டை கொண்டு வரும். அடுத்த வாரத்தில் இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவங்க முற்றிலுமாய் அவங்க மீறி தேவனுக்கு விரோதமாகத்தான் செய்வேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்து அவர்கள் திட்டம் போட்டு செய்கிறான். கடவுள் சொல்கிறபடி எதையுமே செய்ய மாட்டேங்கிறான். ஆனால் கர்த்தருக்கு வழி செலுத்துவேன்னுக்கிறான், தீர்க்கதரிசியை தான் பின்னாடி வரணும்னுக்கிறான். இங்கே இது என்ன, இது ஒரு மத கலாச்சாரம். இன்னைக்கு பார்த்துருக்கீங்களா, கிறிஸ்தவ மதங்கள் நிறைய இடத்துல இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா மத கோட்பாடுகளின்படி பிரார்த்தனைகள் நடக்கும், பலிகள் செலுத்தப்படும். அங்கே இன்னும் 4 பெரிய ஆள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு கணம் செலுத்தப்படும், எல்லாம் நடக்கும். ஆனால் தேவனுடைய கற்பனைகளின்படி அங்கே செய்கிறாங்களான்னு பார்த்தா அது இருக்காது. நான் சொன்னேன், இந்த இடம் ஒரு மதம் அல்ல, ஒரு மத கூடாரம் அல்ல, இது கற்பனைகளின் கூடாரம். கற்பனைகளின்படி நாம் நடக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம ஒரு நாளும் மீறக்கூடாது, திருப்பக்கூடாது, திட்டமிட்டு தவறுகள் செய்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இந்த எல்லா வேலைகளையும் சவுல் செய்துதான் அந்த கிருபையை அவன் இழந்து போனான் என்று பாடுகிறோம். நம்ம எல்லாரும் இழந்து இருப்போம். ஆகவே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மீறுதல்கள் பாவத்தினுடைய ஒரு 3வது நிலையாக அது இருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று அக்கிரமம்னு வரும் பொழுது நம்முடைய மனதின் சிந்தனா சக்தியோடு தொடர்புடையதாக இருக்கிறது. நம்ம திட்டம் போடுறோம் பாவம் செய்கிறதுக்கு, அது தவறு. அது சாதாரண பாவத்தை காட்டிலும் அக்கிரமம் பெரிதாக இருக்கிறது. அக்கிரமத்தை காட்டிலும் மீறுதல்கள் இன்னும் பெரிய தவறாக இருக்கிறதை பார்க்கிறோம். நிறைய நேரங்களில் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல அந்த மார்க்கை மிஸ் பண்ணுறாங்க. கடைசிக்கு அந்த மிஸ் பண்ணியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே போனாங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்யலாம், மனது தவறு செய்வதற்கு திட்டமிட ஆரம்பிக்கிறது. முதல்ல எதேச்சியாக நடக்குது, மார்க்கை மிஸ் பண்ணிடுறோம், கோலை விட்டு கொஞ்சம் விலகிடுறோம், திட்டங்களை விட்டு கொஞ்சம் திரும்பிடுறோம். ஆனால் அதையே திரும்ப திரும்ப ஹேபிட்டாக கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா, இலக்கை நோக்கி பயணப்படாமல் நம்ம மாறிக்கிட்டே போனோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்முடைய மனது என்ன செய்யுதுன்னா தவறு செய்ய திட்டமிடுகிறது. திட்டம் போட்டு தவறு செய்ய ஆரம்பிக்கிறான் மனுஷன். அதான் அக்கிரம செய்கைகள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா முற்றிலுமாய் தேவனுடைய வார்த்தையை மீறுதல். இந்த அக்கிரம செய்கைகள் வரும் பொழுது என்னென்னா, வசனத்தை அப்படியே கொஞ்சம் புரட்டுறது, அப்படியே ஸ்லைட்டாக அப்படியே அந்த காட் ஸ்டாண்டர்டிலேருந்து கீழே கொண்டு வர்றது, மாற்றுறது, இந்த வேலையை பண்ணுறது. ஆனால் மீறுதல்னு வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை தூக்கி ஓரமாக வச்சுறது. நான் சொல்கிறபடி தான் நடக்கணும். இப்போ என்னென்னா, கடவுள் சொல்கிறத நான்